கலிலேயா கடற்கரையில் அலைகளின் ஓசை மெல்ல ஒலிக்கும் அந்த மாலை வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தின் மத்தியில் அமர்ந்திருந்தார். மீனவர்களும் விவசாயிகளும் சாதாரண மனிதர்களும் அவரை சூழ்ந்து நின்றனர். அவர்களுக்கு புரியும் வகையில் எளிமையான உவமைகளின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அவர் வெளிப்படுத்தத் தொடங்கினார். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதென்றால், ஒரு மனிதன் நிலத்தில் விதையை விதைக்கிறான். அவன் இரவில் தூங்குகிறான், பகலில் விழிக்கிறான். அந்த விதை முளைத்து வளருகிறது. ஆனால் எப்படி என்று அவனுக்கு தெரியாது. இதில் ஒரு ஆழமான உண்மை மறைந்திருக்கிறது. விவசாயி விதையை விதைக்கிறான், ஆனால் அதை வளரச் செய்வது அவன் அல்ல. பூமி தானாகவே பலனை கொடுக்கிறது. முதலில் இலை, பிறகு கதிர், பிறகு கதிரில் முழுமையான தானியம். பயிர் முதிர்ச்சி அடையும் போது அறுவடை வந்துவிட்டது என்று அவன் அறிவாளை அனுப்புகிறான். பின்பு இயேசு மற்றொரு உவமையை சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பூமியில் விதைக்கப்படும் எல்லா விதைகளிலும் அது மிகச் சிறியது. ஆனால் விதைக்கப்பட்ட பிறகு அது வளர்ந்து தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளிலும் பெரிதாகி பெரிய கிளைகளை விடுகிறது. வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கும் அளவுக்கு அது பெரிதாக வளர்கிறது. மிகச்சிறிய தொடக்கத்திலிருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் உருவாகிறது. இப்படிப்பட்ட அநேக உவமைகளினால் இயேசு மக்களுக்கு வசனத்தை போதித்தார், அவர்களால் கேட்கக்கூடிய அளவுக்கு. உவமை இல்லாமல் அவர் அவர்களிடத்தில் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் தனிமையில் தம்முடைய சீடர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கிச் சொன்னார். அன்பான நண்பர்களே, இந்த உவமைகள் நமக்கு ஒரு அழகிய பாடத்தை கற்றுத்தருகின்றன. விசுவாசத்தின் விதையை விதையுங்கள், பொறுமையாய் காத்திருங்கள். தேவனுடைய ராஜ்யம் மறைவான வழிகளில் அவருடைய நேரத்தில் அவருடைய வல்லமையால் வளர்கிறது. சிறிய தொடக்கங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். ஏனென்றால் கடுகு விதையைப் போல தேவனுடைய கிரியை எப்போதும் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக வளரும்.